ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் டபுள் ஃப்ளேவர் பராத்தா ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அண்ட் கார்லிக் 1 டேபிள் ஸ்பூன் சாப் பண்ணி வச்சுருக்காது. ஆனியன் 1/4 கப் அளவுக்கு சாப் பண்ணதை ஆட் பண்ணி ஒரு 2 to 3 minutes கிட்ட நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அதுக்கப்புறமா பீஃப் கைமா ஒரு 800 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது ஒரு ஒயிட் கலரில் டேர்ன் ஆகும்ல, ஸோ கலர் சேஞ்ச் ஆகும்ல, அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். நல்லாவே வதக்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ கவர் பண்ணியும் ஒரு 8 to 10 minutes கிட்ட குக் பண்ண விடுங்க. அது போதும். இதிலே வந்துட்டு தண்ணி வந்து அதுவே நல்லாவே வெந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லாவே வேக வச்சுட்டு இப்போ இது கூட மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் பாப்ரிகா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அண்ட் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அண்ட் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஆரிகேனோ 1 டேபிள் ஸ்பூன், அண்ட் ஆனியன் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 minutes கிட்ட நல்லாவே குக் பண்ண விட்டுருங்க. நல்லா குக் ஆகிருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா குக் பண்ணிவிட்டு இப்போது ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes கிட்ட நல்லா குக் பண்ண விடுங்க. அண்ட் அதுக்கப்புறமா இது கூட ரெட் பீன்ஸ், கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு ஊற வச்சது. ஸோ அதை ஊற வச்சு நல்லாவே வேக வச்சது அதையுமே 1/2 கப் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இன்னொரு பேனில் ஆலிவ் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஆனியன் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes கிட்ட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா இது கூட நம்ம குட்டி குட்டியாக இருக்கும்ல, ஸோ அந்த அரிசியை ஒரு நம்ம சாப்பாட்டு அரிசியை 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1 minute கிட்ட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே டொமேட்டோ பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ அதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த அரிசி வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அண்ட் இதுக்கு மேலே இது கூட சிக்கன் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes கிட்ட லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ண விட்டிங்கன்னா ரைஸ் நல்லாவே வெந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா குழஞ்சாலும் ஓகே தான். இப்போது இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாம். அண்ட் அதுக்கடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு குக்கும்பர் சாப் பண்ணது, ஆனியன் 1 கப் அளவுக்கு, அண்ட் சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ 1 கப், கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி சாப் பண்ணுது, அண்ட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 லெமன் ஜூஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஃபுல் லெமன் ஜூஸுமே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நல்லாவே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து இது கூட வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இல்லை 1/2 கப் அளவுக்கு ஆனியன் அண்ட் கொத்தமல்லி தூவி அண்ட் அவகாடோ, லெமன் ஜூஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு மிக்சர் ஜாரில் கூட ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி குத்தும்போது நல்லா ஒரு மாதிரி கொரப்பாக இருக்கும்ல, ஸோ அந்த டைமில் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பதத்தில் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு கொத்தமல்லி அண்ட் தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே வந்துட்டு மயோனைஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேவையான அளவு உப்பு, பிளாக் பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லாவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பீட் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு பராத்தா ரோல் எடுத்துக்கோங்க. ஆர் டார்ட்ரில்லா கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோம்ல பீஃபு, ஸோ அதை வந்துட்டு ஒரு பக்கம் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு சின்ன பக்கமாக. அண்ட் மொசரல்லா சீஸ் கிரேட் பண்ணது, அதுக்கு மேலேயே வந்துட்டு செதார் சீஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மெல்ட் ஆக ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு தனியாக தெரியும். அண்ட் அதுக்கு மேலே அவகாடோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல சாலட், ஸோ அதையுமே வந்துட்டு மேலே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மயோனைஸ் சாஸ் ஒன்று செஞ்சோம்ல, ஸோ அதையுமே வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். சில்லி மயோனைஸ் சாஸ், ஸோ அதையுமே வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் இப்போ எப்படி ஃபோல்ட் பண்ணுறனோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா டைட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கீழே விழாத மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நல்லாவே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பராத்தா ரோல், ஸோ அதையுமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போது இது எல்லா பக்கமும் வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் 4 சைடுமே வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட் நீங்கள் கட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை வந்துட்டு தனித்தனி பீசஸாக நமக்கு வந்துட்டு தெரியும் உள்ளே இருக்கிறது எங்கே இருக்குன்ட்டு. ஸோ அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, இத்தனை ஃப்ளேவர்ஸ் இருக்குது அந்த மாதிரி தெரியும். ஸோ அதனால தான் நான் டபுள் ஃப்ளேவர்னு சொன்னேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.